இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இந்தியாஸ் ரூரல் எக்கனாமி ஹேஸ் போத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் ரூரல் ஏரியா, அதாவது கிராமங்களில் ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குதுன்னு கேட்குறாங்க. மீனிங்கை மட்டும் பார்ப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட்டுனா வேலை இல்லாமல் இருக்கிறது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுனா படித்ததுக்கு கீழே வேலை பார்க்குறது. ஸோ கிராமத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன வெரைட்டியாக இருக்குன்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுனா அவங்களுக்கு வேலை இருக்கும், ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வயலில் நாற்று நடுறதுக்கு 10 பேர் போதும், ஆனால் நிறையா பேர் வேலை கேட்டு வர்றதுனால 20 பேருக்கு தராங்கன்னா, 10 பேர் வேலை பார்த்தா ஒரு ஆளுக்கு 200 தராங்கன்னா, 20 பேர் வேலை பார்த்தா ஒரு ஆளுக்கு 100 தான் தருவாங்க. அவங்க அன்னைக்கு முழுக்க வேலை தான் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சம்பளன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா 6 மாதம் அறுவடை காலத்தில் மட்டும் வேலை இருக்கும், மீதி 6 மாதம் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ கிராமங்களில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டே டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட்டு அக்ரிகல்ச்சர்லேயோ ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரிலையும், அதாவது இது சுகர் ஃபேக்ட்ரி, ஜாம் ஃபேக்ட்ரி மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராமங்களில் இருக்கிற நிலையை தான் இந்த கொஷினில் நம்ம படிக்கிறோம்.